பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். 1/2 kgல நிறைய பேர் குக்கரில் தம் வச்சு எப்படி செய்யறதுக்கா விசில் போடாமல் கேட்டிருக்கீங்க. அதனால தம் வச்சு விசில் போடாமல் குக்கரில் 1/2 kg மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம்ப்பா. 1/2 kgன்றதுனால நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 வெங்காயம் 3 தக்காளி ஈக்குவல் குவான்டிட்டி. சைஸ் எல்லாம் ஒரே சைஸில் தான் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. 3 வெங்காயம் 3 தக்காளி. அந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஸ்லைசர் பஜ்ஜி போடுவோம் இல்லையா, அந்த ஸ்லைசர் போர்டில் வச்சு நான் நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இப்படி வச்சாதான் உங்களுக்கு அந்த கோல்டன் ப்ரௌனில் வரும். திக்காக போட்டிங்கன்னா, திக்காக கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இப்படி போட்டிங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு கோல்டன் ப்ரௌனில் வந்துடும். அதுமேல் பட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ஹோல் ஸ்பைஸ் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே வந்து 4 எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம். இதில் ரொம்ப முக்கியமான ஸ்பைஸ் வந்து இதுதான்ப்பா. எல்லா பிரியாணிக்கும் இது நான் ஓனாக அரைச்சி போடுறது. என்னென்னா ஒரு 3 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு இதை மிக்சியில் போட்டு அரைச்சி அதுலேருந்து ஒரு 1/2 kgனா 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 ஸ்பூன் வரைக்கும் எடுத்திருக்கேன். இதே 1 kg தான் நீங்கள் 1 ஸ்பூன் போடணும். நான் வீட்டிலே அரைச்ச மசாலா. 3 பட்டை, 3 ஏலக்காய் இல்லை 4 ஏலக்காய் இல்லை 4 கிராம்பு போட்டு நல்லா மிக்சியில் சுற்றி எடுக்கிறது. இந்த பிரியாணி வந்து நல்லா அரோமாவாக இருக்கும். இது காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய் தூள், கார மிளகாய் தூள் வந்து 1/2 ஸ்பூன், 4 டேபிள் ஸ்பூன் தயிர், எலுமிச்சப்பழம், 1/2 டம்ளர் வந்து இது கோகோனட் மில்க் எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும், திக்காக இருக்கும், பிரியாணி சூப்பராக இருக்கும். வாங்க ட்ரை பண்ணலாம். முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து மஷ்ரூம் நல்லா க்ளீனாக இருந்தால் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நான் அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன். இந்த தோலெல்லாம் நான் எடுக்கலை. நான் வந்து 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன்ப்பா. அந்த பாஸ்மதி ரைஸில் வந்து 2 டம்ளர் வந்திருக்கு. குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் விசில் போட போகிறது கிடையாது, ஓப்பன் பேனில். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கீ, இது நல்லா ஹீட் ஆகணும். கீ வந்து நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனோடனே ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய், இது பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு சீரகம் போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் அது ஃப்ரை ஆன உடனே நம்ம பீலரில் வச்சு சீகின இந்த ஆனியன்ஸை போட்டுடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா மெலிசாக கட் பண்ணியிருக்கு. கூடவே பச்சை மிளகாவே இறக்கிடுங்க. இப்போ இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கணும். அதுக்கு லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்க போகிறோம். 1/4 ஸ்பூன். ஏன்னா இந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்காக நம்ம சேர்க்குறோம். இது வந்து 10 மினிட்ஸ் ஆகும். சிம்மில் வச்சு பண்ணுறோம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆயில்லையே நம்ம மிளகாய் தூள் போட்டுடலாம். தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், நம்ம வீட்டில் அரைச்ச பட்டை, ஏலக்காய், கிராம்பு தூள் 1/4 ஸ்பூன் போட்டு இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த மசாலா போட்டால் தான் கலர் கொடுக்கும் பிரியாணி. ஓகே, இப்போது புதினா கொத்தமல்லி ஒரு கை இறக்கிடலாம்.
அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிடும். நல்லா சாட்டே ஆகிட்டு இப்போ வந்து தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் வந்து 4 டேபிள் ஸ்பூன். இப்போ தயிரையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் 2 to 3 மினிட்ஸ் கொடுத்தா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த 3 தக்காளி இந்த ஸ்டேஜில் போட்டு இது மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும். நல்லா அது கிரேவியோட மர்ஜ் ஆகி வரணும். தனித்தனியாக தக்காளி தெரியக்கூடாது. நல்லா இதனோட மர்ஜ் ஆகணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விடணும். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் தான் நம்ம இந்த மஷ்ரூமை சேர்க்க போகிறோம். மஷ்ரூம் மட்டும் இல்லை, நீங்கள் எது சேர்க்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி தொக்கு பதம் ஆனதுக்கப்புறம் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மஷ்ரூம் செய்யறதுனால மஷ்ரூம் சேர்க்குறோம். சேர்த்து நம்ம வெங்காயம் வதக்கும் போது 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ ஒரு 1 ஸ்பூன் போடலாம். மொத்தம் 1.25 ஸ்பூன். அது மேல் பட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ போட்டுக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒன் ஸ்பூன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ நான் லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறேன். 1/2 லெமன் ஜூஸ். ஓகேவா? ஏன்னா நான் 1/2 கேஜி பண்ணுறதுனால 1/2 போதும். டொமேட்டோ வேறு 3 போட்டிருக்கோம். ஓகே, தயிர் வேறு ஊற்றி இருக்கும். ஸோ 1/2 போதும். 1/2 சீடெல்லாம் எடுத்துகிட்டு டைரெக்டாக பிழிஞ்சிடுங்க. ஸோ அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் விட வேணாம். சும்மா ஒரு லேசாக ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் மஷ்ரூம் வேகட்டும். கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப பேர் வந்து வாஃபல் மேக்கிங் கேட்டிருக்கீங்க. வாஃபல் மேக்கிங் வந்து அப்லோட் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன்ப்பா. லிட் ஓப்பன் பண்ணலாம். 5 மினிட்ஸ் ஆகிட்டு ஏன் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொன்னேன்னா, இந்த பாருங்கள் மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டுருக்கு. எல்லாமே கவுண்டிங் தான் இதில், இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா அரிசி வந்து குழஞ்சிரும். இப்போ இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு அரிசிக்கு போவோம். நம்ம வாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி இல்லையா? நான் இதில் வந்து 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 6 டம்ளர் தேங்காய் பால். இதை நான் அப்படியே ஊற வச்சுருக்கேன். 1/2 hour அப்படியே அதில் ஊற்றிடலாம். ரைஸில் இருக்க அரோமாலாம் இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். இப்போ நான் ஊற்றுறது வந்து 2.5 டம்ளர். ஓகேவா? தண்ணியோடு சேர்த்து பாஸ்மதி ரைஸு அதோடு சேர்த்து இந்த 1/2 கப்பு தேங்காய் பால். ஸோ டோட்டலாக 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். தேங்காய் பாலோடு சேர்த்து 3 டம்ளர். இதை வந்து நம்ம இப்படியே விடக்கூடாது. சால்ட்டு பார்த்துடணும். கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும். காரம் கரெக்டாக இருக்கணும். உப்பு தூக்கலாக இருந்தால் தான் நம்மளுக்கு ரைஸ் பொங்கி வரும்போது நல்லாயிருக்கும். டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ லிட்டை போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. அது நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப கிளறாதீங்க. கிளறினீங்கன்னா அரிசி உடஞ்சிரும். சும்மா லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசியும் தண்ணியும் கொஞ்சமாக அப்படியே சேர்ந்துக்கிட்டு வருது. இன்னும் நல்லா கொஞ்சம் தண்ணி வடிட்டோம். அது மேல் பார்த்துட்டு நம்ம பழைய தோசை தவா வச்சு தம் எப்படி போகிறதுன்னு காமிட்டுறேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். டோட்டலாக இதனோட இது வந்து 15 மினிட்ஸ் இந்த தண்ணி இருக்கிறதுக்கு. இப்போ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ்ப்பா. இந்த ஸ்டேஜ் வரும்போது பாருங்கள் அரிசி எவ்வளோ நீட்டாக இருக்குது. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அதே மாதிரி காரம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். எல்லாம் பண்ணிவிட்டு இப்போது தவா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பழைய தவா இருக்கும். பழைய தவா எடுத்து இதுக்கு அடியில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ், லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு அப்புறம் நீங்கள் பாருங்கள் எப்படி பிரியாணி வந்திருக்குன்னு பார்க்க. ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் நான் ஏன் வைக்க சொன்னேன்னா, இந்த தவாவோடு சேர்த்து இந்த குக்கரும் நல்லா ஹீட் ஆகி இந்த மாதிரி புகையணும். இப்போ நல்லா புகையுது. இப்போ எல்லா அரிசி தண்ணி எல்லாம் திட்டமாக இருக்கும். ஓப்பன் பண்ணாதீங்க. இப்போ சிம்மில் வச்சு 10 மினிட்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடும்.
போகிறோம். இங்கே பாருங்கள், இது மேலே வச்சு தம் போடுறது. இது ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் இருக்கட்டும். இப்போ தம் எடுத்துடலாம். 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் நான் ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுட்டேன். இப்போ தம் எடுக்கலாம் பாருங்கள். இப்போ தான் திறக்கிறேன் 5 மினிட்ஸ் கழிச்சு ரெஸ்ட்டில் விட்டு. இந்த அரிசியெல்லாம் எழுந்து அப்படியே நிற்குது பார்த்தீங்களா, ஸ்டாண்டிங் ஓவேஷனில். அது நின்னாலே உங்களுக்கு பிரியாணி பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது அடியிலேருந்து நம்ம அடியிலேருந்து நம்ம இப்படி எடுத்து இப்படி உதிர்த்தி விடணும். அப்போ தான், இல்லைன்னா இப்படி போட்டு கலக்குறீங்கன்னா அரிசி உடஞ்சிடும். இப்போவே நல்லா நம்ம போட்ட அந்த ஸ்பெஷல் மசாலாவோட அரோமா வருது. வாங்க டிஸ்பிளேல பார்க்கலாம். என்னோட ஸ்டைலில் குக்கரில் தம் பிரியாணி, மஷ்ரூம் தம் பிரியாணி.